நம்ம எல்லாரும் கலர் கலரா வண்ணம் பூசி கொண்டாடுற ஹோலி பண்டிகையை ஏன் கொண்டாடுறோன்ட்டு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்துல ஹிரண்யகசிபுன்ட்டு ஒரு அசுர அரக்கன் இருந்தான். அவனுக்கு விஷ்ணுனாலே பிடிக்காது. ஆனா அவனோட மகன் பிரகலாதனுக்கு விஷ்ணுவை ரொம்ப பிடிக்கும். விஷ்ணுவோட ஒரு தீவிர பக்தன் அவன். இதனால ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப கோவம். தன்னோட மகனை கொல்றதுக்கு பல முயற்சிகளை செஞ்சான். ஆனா அது எதுவுமே அவனுக்கு கை கொடுக்கல. அதுக்காகவே அவன் தன்னோட தங்கையான ஹோலிகாவை கூப்பிட்டான். ஹோலிகாவுக்கு ஒரு தீக்கவசம் இருந்துச்சு. அந்த தீக்கவசத்தை அவ அணிஞ்சிருந்தானா அவ உடம்புல எங்கேயுமே தீ எரியாது. ஹோலிகா பிரகலாதனை தன்னோட சேர்த்து தீக்குளத்துல உட்கார வச்சா. ஆனா விஷ்ணுவோட அருள் காரணமா பிரகலாதனுக்கு எந்த தீங்குமே நடக்கல. ஹோலிகா மட்டும் அந்த தீயில எரிஞ்சு சாம்பலானா. இந்த சம்பவம் சத்தியம் எப்போதும் வெல்லும், பொய்யும் அலங்காரமும் அழியும் என்பதை காட்டுச்சு. அன்னையிலிருந்தே ஹோலி பண்டிகையை தீமையின் அழிவையும் நன்மையின் வெற்றியும் குறிக்க கொண்டாடுறாங்க. ஹோலி நாளையில மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா வண்ணம் பூசி கொண்டாடுறாங்க. அந்த வண்ணம் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அன்புடன் நட்பும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம்.